குடிக்கு வந்த உடனே தந்தைகிட்ட 10 பேர் மன்னிப்பு கேட்கிறான். காலியாவா அஸ்தக்ஃபிர் லனா துருபனா இன்னா குன்னா ஹாதியின் கால சௌப அஸ்தக்ஃபிர் லக்கு ரப்பி இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அப்போ மன்னிச்சிருங்க, எங்களுக்காக அல்லாஹ் மன்னிப்பு கேட்கிறீங்க நபி அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உடனே அல்லாஹ் சொன்னான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு நேரம் வரட்டும், அந்த நேரத்தில் உங்களுக்காக பாவம் மன்னிச்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டிய அஸ்தக்ஃபிர் லக்கு ரப்பி, உங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த நேரம் தெரியுமா? சஹருடைய நேரம், தஹஜ்ஜுடைய நேரம் தான் பாவம் மன்னிக்கப்படுவதற்கும் அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்வதற்கும் தகுதியான ஒரு நேரம். அந்த நேரத்தில் உங்களுக்காக வேண்டி நாம் பாவம் மன்னிக்கிறோம். நினைச்சு பாருங்க, நம்ம ஒரு தந்தைகிற ஸ்தானத்துல இருந்து இவ்வளவு பெரிய துரோகத்தை மனசுல அப்படியே அடக்கி வச்சு இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்து இருக்கின்றாலே நான் உங்களை மன்னிச்சே சொல்றேன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், இதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. எவ்வளவு பெருந்தன்மை உள்ள ஒரு தந்தையாக இருந்திருப்பாங்க. நினைச்சு பாருங்க, இதுதான் ஒரு தந்தையின் பாசம். கடைசியில மன்னிச்சதான மன்னிப்பு கேட்கிறாங்க. அந்த தந்தையின் தாயின் மேல உட்கார வச்சு எல்லாரும் கேட்க முடியாது.